அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் உயிரின்மினி, என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதுதான் இப்ப நடக்குது. நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது. இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? சார் மூலம், எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். என்ன, எதற்கு இது திருத்து போய் உடனே பிதகு செய்யற? என்ன செய்யற? என்ன செய்யற? நீ யார் கேட்டது? ஒண்ணு டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கடா? டேய், உன் மனச்சான்று சொல்றா. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையும் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை பார். எது தரமா இருக்குன்னு பாருடா, எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாருடா, எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? இப்படி யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறார். சட்டப்படி குற்றத்தை நாடு, அது நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா ராணுவ வீரன், இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டா போய் பார்த்து மேல ஓட்டான்? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவிச்சதை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இல்ல, எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடுண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம்டா, அது கேவலம். இது என்ன சொல்ற நீ? எவராவது பேசுவார் அந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா?
இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர யார்? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீயே ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி? இந்த கேள்வியை கேட்காதவன் எது எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது இருக்கு. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழியே ஒருத்தரும் போல. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்தா நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சு இருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்ட்டு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த. 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்லாது. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத ட்ரெய்லர் இருக்காருல்ல, தையல்காரரு, வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயல்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்னவென்று தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த இது செய்யற வேலையா? செஞ்சா சரி, செஞ்ச அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க. பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒளிந்து விடும். பணம் செல்லாதுன்னா எந்த பயலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்ல. பயங்கரவாத இயக்கங்கள்ல ஒரே செலாவணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான். அததான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியிலே 500 கிலோ வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 40 ராணுவ வீரனை கொன்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்திலையும் ஆதார இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கே உதார் விட்டுக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றானடா அந்த காஷ்மீர் ஆளுநர், நான் அப்படியே ராணுவ விமானத்தில் விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை அங்கே இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவர்கள் கேட்கவில்லை என்கிற. பேருந்தில் ஏற்றி விட்ட அவன் அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான்.
40 பேர் உடலை, உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு. அந்த நேரம் இலங்கையில ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமால இந்த தாக்குதலை காட்டி, இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர். அது ஒரு அக்கப்போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல கொண்ட போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்ததா இல்லையா? சிரிக்காத. பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ பைத்தியக்கார. திருப்பி பயங்கரவாத ஒளியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலைகிறான். தெரியுது. அங்கே காவல் நிலையம் இல்ல, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்ல. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர். உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க இடத்துல என்ன பண்ணி இருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்திருக்கணும். ஏன் செய்யல? ஏன் செய்யல? ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடுறியா? எங்களை நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம், உள்ள போகும்போது முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன கொண்டு போறான்? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதா அது? அதான் சோதிக்கிறீல்ல. அத வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரை வெடிக்கிறான், வேடிக்கை விட்டுருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு. நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கவேன். பூராமே அரைமெண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத் தெரியும் பாரு, அப்படி அது வாட்டுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அறப்பைத்தியம் இருக்கு பத்தியா, அறப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அறப்பைத்தியம் பூரா பூரா அறப்பைத்தியம். ஏன் வச்சிருக்கேன்னா, சும்மா அதை அளந்து விடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அவன் சொன்னதை காட்டணும்ல, அதுக்கு தான். இது துண்டு சீட்டு இல்ல, உண்மை சீட்டு. ஏன்னா அவரா ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததா அந்த எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டர்கள் நுழைஞ்சு, அவன்கிட்டயா நீ ஆதார் கேட்கல? அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து, அப்படி தன்படம் செல்ஃபில எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு வரட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் படம் ஒண்ணு குவிஞ்சிருக்க வேணாமா? வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பு அவன் வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டு நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா? இப்ப நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு SIR போட்டு என்னடா ஓட்டு? யாரா? எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாயித்திரம் பாரு. புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளியும் என்றீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு, வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடுறா, டேய் இது ரொம்ப வச்சரி விடுப்பா, அது பழைய படம், விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி, GST கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி GST போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். GST போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன கடையே வியாபாரம்.
ஏன்னு கேட்டா இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம் ஜே.சி. குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இருந்த தாத்தா. அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்பண்ணே, 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு உர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே, காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போலாம்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா, வாழைக்கண்ட நட்டதா, தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது, பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவாண்டா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதி அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பவெல்லாம் வட மாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளன்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடுறாப்ல. இதுக்கு என்ன பொருள்? வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு, குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு பய செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறவள. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? சாலையில நீ போகும்போது குறுக்க கட்டையை விட்டு எவ்வளவு வச்சிருக்க எடுங்கிறான். அதான் அவர் சொன்னது. கணக்கில்லாத சுமை. வீடெல்லாம் நீங்க கட்ட முடியாதே. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரி கட்டலாம், வீடு கட்ட முடியாது. இப்படி ஒரு நாடு. குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு 3 விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு.